இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. ஆடியோ கிளியரா இருக்குங்களாம்மா? கிளியரா இருக்குதுங்க ஐயா. சரிம்மா. ஸ்கிரீன் ஷேர் இருக்குல்ல, ஒரு போலாங்களா? ஹலோ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெளிவா இருக்குதுங்க ஐயா. ஓகே ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போது என்னன்னா, பேட்ச், அதாவது ஃப்ளவர் ரெமடிஸ். உங்களுக்கு தெரியும், பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வெறும் மலர் மருத்துவம் மட்டும் இல்லை, அதுல வந்து ஒரு ஆழ்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதோட பிலாசபில நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எப்படி நம்ம உடல் ரீதியா மன ரீதியா நோய்கள் வருது அப்படின்றத பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்மளோட ஆன்மா வந்து சில விஷயங்கள்னால எப்படி வந்து அது நோய்க்கு உள்ளாகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த உயிராற்றல், இந்த ஆன்மான்னு சொல்லலாம், உயிராற்றல்னு சொல்லலாம், சோல்னு சொல்லலாம். இந்த சோல் தான் நம்மள உடல் மனம் இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது. அப்போ இந்த சோல் சரியா இருக்கும் போது மீதி எல்லாமே நமக்கு சரியாயிருது. ஸோ அந்த சோல் எப்படி வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ மலர் மருந்துவே பார்த்தோம் அப்படின்னா இந்த சோலுக்கான ட்ரீட்மெண்ட் தான். ஸோ மைண்டுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம சொன்னாலும், இந்த மைண்ட் ஏன் வந்து மைண்டை சரி பண்ணும்போது சோல் தான் வந்து எவால்வ் ஆகுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த சோல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நீங்க வந்து இப்போ நம்ம மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் அப்படிலாம் பண்றதுனால இந்த கான்செப்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த சோல் வந்து அது வந்து பாதிப்புகள் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதை நீங்க நீக்கினாலே நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். நிறைய நமக்கு வர துன்பங்களை வந்து ஆரம்பத்திலே நம்ம கலைஞ்சிட முடியும். சரி, இதுதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை ஆரம்பத்தில் நம்ம சரி செஞ்சுக்க முடியும். அம்மா சொன்ன மாதிரி மலர் வச்சு மலர்ல இருக்க ட்ரீட்மெண்ட்ல இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிலாசபி மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து தினந்தனியும் அகத்தாய்வு மாதிரி நம்ம செய்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த முறையை பயன்படுத்தியும் நீங்க வந்து நோய்கள்ல இருந்து வெளிவர முடியும். ஓகே. ஸோ நான் வந்து இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக தான் இருக்கும். நான் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து எனக்கு சேட்டில் சொல்லுங்க. ஸோ நான் சேட் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ரிப்ளை பண்ணுங்க நான் சொல்றது. அப்போ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் எனக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் ஸ்டோரியோட போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு குழந்தை ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் வரையுது. அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு ஒரு gift பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் வரையுது. அந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை எப்படி வரையும்? ஒரு 5 வயசு இருக்கு குழந்தை, ஒரு அம்மா நிக்கிற மாதிரி ஒரு படம் வரையும், தான் நிக்கிற மாதிரி ஒரு படம் வரையும், இப்படி புல்லுத்தரையில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வரையுது. ஸோ இப்போ இந்த வரையும் போது இந்த குழந்தை எப்படி ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், தான் அம்மாவுக்கு செய்ய போறோன்ற ஒரு முழு ஈடுபாடோட செய்யும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கவங்க இந்த பெயிண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு வீடு போடு, இங்க ஒரு மரம் போடு, இங்க ஒரு குளம் வர, இப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை அது இயல்புல இருந்து மாறுது. இப்போ மத்தவங்களோட இன்டரப்ஷன் உள்ள வர்றதுனால அது கொஞ்சமா அப்படியே வேணாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் எரிச்சல் அடையுது, டிஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் வருது. அப்போதான் இப்போ என்ன ஆகுது, குழந்தை வேகமா அந்த பெயிண்டிங் முடிக்கிறதும் ரொம்ப நேரமாக்குது பெயிண்டிங் வரையறது. இப்போ இந்த பெயிண்டிங் அந்த கேன்வாஸ்க்கு பதிலா நம்மளோட லைஃப் அங்க போட்டு பார்ப்போம். நாமளா ஒரு ஒரு விஷயத்த நமக்கு தேவையானதை செய்யும் போது அதை சந்தோஷமா செய்றோம், வேகமா செய்றோம். மற்றவரோட ஈடுபாடு, மற்றவரோட இன்டரப்ஷன் உள்ள வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு அது மனம் அங்க வந்து பாதிக்கப்படுறது, அங்க ஆன்மா வந்து பாதிக்கப்படுறது. அதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்களோ இல்லை வந்து நம்மளோட இயல்புக்கு மாறான விஷயத்த நம்ம புஷ் பண்ணும் போது என்ன ஆயிடுனா இந்த டிஸ்ட்ரெஸ் வந்து உருவாகுது. இதுதான் முக்கியமா நமக்கு வந்து நோய் வரத்துக்கான ஒரு முக்கியமான காரணம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம என்லைட்மெண்ட் ப்ராசஸ் கூட ரொம்ப தள்ளி போகுது. ஸோ நம்ம லைஃப்ல நாம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நாம டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப வேகமா நம்ம விஷயங்களை செய்ய முடியுது, என்லைட்மெண்ட் ப்ராசஸும் வேகமா நடக்குது. அதே மற்றவோட இன்ட்ரப்ஷன் வரும்போது இந்த ப்ராசஸ் நம்ம நம்ம ஹாப்பினஸ் அங்கே போகுது, நம்ம மனம் வந்து அங்கே பாதிப்படையுது.
நம்ம செய்ய நினைக்கணுன்ற விஷயமே ரொம்ப லேட் ஆயிருது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு சின்ன வயசுல நம்ம 12th முடிச்சா நமக்கு ஒரு படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் மேல. பட் சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்ட் இதை படி அதை படி, இதுதான் வந்து நிறைய இப்போ ஏர்னிங் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று படிக்க சொல்லிடுவாங்க. அதை போய் என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஈடுபாடு எல்லாம் படிக்க போய் அதுக்கப்புறம் திரும்பி அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இது எனக்கானது இல்லைன்னு சொல்லி திரும்பி வரோம் இல்லையா. இப்போ இந்த டைம் லேக் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மற்றவங்களோட ஐடியாக்குள்ள போகும்போது நமக்கு அது பொருந்தாம நமக்கு டைம் லேக் ஆயிடுது. ஸோ இதுதான் டைம் லேக் அப்படின்னு சொல்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கைய ஒரு 4 வருஷம் அங்க வந்து கொலாப்ஸ் ஆகி போயிருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அதர்ஸோட இன்ட்ரப்ஷன் உள்ள வரும்போது நமக்கு ஒரு பாதிப்பு உள்ளாகுது. இந்த மாதிரிலாம் எத்தனை பேருக்கு நமக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருந்தா எஸ்ன்னு போடுங்க. இல்லை நானே என் லைஃப்பை வந்து பார்த்துக்கிறேன்னா ஓகே ஐ எம் செல்ஃப்னு போடுங்க. செல்ஃபாக நான் இருக்கேன் அப்படின்னா செல்ஃப்னு போடுங்க. இல்லை இன்ட்ரப்ஷன் இருக்கு அப்படின்னா அதர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க சாட்ல. அடுத்தது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, யாருக்குமே நடக்கலையா? கேள்வி புரிஞ்சுதுங்களா? கேள்வி என்னன்னா இப்போ உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி இன்டரப்ஷன் நடந்திருக்கா? இன்டரப்ஷன் நடந்தா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. போதும். ஓகே, போடுங்க. ஓகே, 82 பேர் இருக்கீங்க. ஒரு ஏதாவது கொஞ்சம் ஆ இன்டரப்ஷன் இல்லை சில பேருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து இன்டரப்ஷன் நடந்திருக்கு. ஆஹ் ரொம்ப ரேரான பீப்புள் தான் அப்படி நடக்காம இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி வாழ்க்கை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும், அவங்களோட இயல்புல விட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட என்லைட்மெண்ட் ப்ராசஸ் வந்து லேட் ஆகிறதுக்கு. ஓகே, அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம். இதை வந்து பேட்ச் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டூ எரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மனிதர்கள் வந்து ஆஹ், செய்யற முக்கியமான 2 தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 2 தவறுனால தான் நமக்கு வந்து நோய்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெளியேந்து வந்த அதாவது மற்றவங்களால நமக்கு ஏற்படுற தொந்தரவு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு நாம ஏற்படுத்திக்கிட்ட 2 எரர். அது 2 எரர் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நாம எல்லாருமே நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் ஒரே ஒரு அஹ், சக்தியோட இணைந்திருக்கோம். அது அருட்பேராற்றல் நம்ம இங்க சொல்றோம். அந்த அருட்பேராற்றலோட நம்ம இணைந்திருக்கும் போது நம்மள மாதிரி எல்லா மனிதர்களும் இங்க இணைந்திருக்காங்க இல்லைங்களா? ஆனா சில நேரங்கள்ல அந்த நம்மள மாதிரியே தான் அதுவும் ஒரு உயிர். நம்மெல்லாம் இணைந்து இருக்கோம். இப்ப அவங்கள திட்டுறது நம்மள திட்டுறது தான், அவங்க மேல எரிச்சல் அடைகிறது நம்ம மேல எரிச்சல் அடைஞ்சுக்கிறது தான் அப்படின்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம மேலேயே வந்து செல்ஃப் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கே செய்யற சில தவறுகள், நம்மளே நம்மளை வருத்திக்கிறது, நம்ம மேலே நம்ம பழி போட்டுக்கிறது, நம்ம மேலேயே நம்மளை ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கே செய்யற தவறுகள். அதாவது செல்ஃப் அப்படின்றது இந்த இருக்கு பாருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நாம நமக்கே இப்படி தவறு செய்யறதுனால இந்த ஆத்மா, அதாவது இப்போ நம்ம இருக்க இந்த ஜீவாத்மா வந்து ஆஹ், தவறான அதாவது எறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நோய் வருது. இந்த நோயை வந்து இப்படி நோய்கள் இருக்கும்போது இப்போ என்ன செய்யும்னா அந்த அருட்பேராற்றல் சோர்ஸ் அப்படின்றது, நமக்கு மேல இருக்க அந்த பரமாத்மா அப்படின்றது இந்த ப்ராசஸ், இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த சோர்ஸ் வந்து நம்மளை சரி பண்றதுக்காக
சில லைஃப் லெசன்ஸை கொடுக்கும். அதுதான் நமக்கு டிசீஸா வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் நமக்கு வந்துடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஏதோ நமக்கு ஒரு ஏதோ ஒரு செல்ஃபா நம்ம மேலே கவலைப்படுகிறதோ நம்மளை வருத்திக்கிறதோ ஒன்று பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் அது நோயா வந்து வெளிப்பட்டிருக்கும். ஏன் இது நோயா வெளிப்படுதுன்னா இதுல இருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த ஆஹ், உயர் ஆத்மாவே நமக்கு கொடுக்குற ஒரு லெசன்ஸ். அதே மாதிரி இப்போ நாம எல்லாமே வந்து ஒரு ஒரே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப நான் மத்தவங்களை வந்து ஒரு துன்பப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ இல்ல அவங்களை ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகள் பேசுறது இந்த மாதிரி பண்ணும்போதும் இது நாம எல்லாம் ஒரே சக்தி அப்படின்றத மறந்துடும் இல்லையா? அப்போயும் என்ன செய்யும்னா இந்த சோர்ஸ் நம்மளோட இந்த குணநலனை சரி பண்றதுக்கு ஒரு லைஃப் லெசனை கொடுக்கும். அதுதான் திரும்பி இன்னொரு டிசீஸ். அப்போ நீங்க என்ன மெடிசன் எடுத்தாலும் சரி, அதாவது அலோபதி எடுத்தாலும் சரி, சித்தா எடுத்தாலும் சரி, ஹோமியோபதி எடுத்தாலும் சரி, மலர் மருந்து எடுத்தாலும் சரி, மனதுக்கான மலர் மருந்து எடுத்தாலும் சரி, நம்ம எந்த காரணத்தினால நோய் வந்ததோ அந்த காரணத்துக்கான ஒரு ரூட் காஸ், அதாவது உண்மையான ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்கான லெசனை லேர்ன் பண்ணும்போது தான் நாம அந்த நோய்களிலிருந்து முழுமையா வெளியேறுவோம். அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இப்போ இது இல்லாட்டி நம்ம அதுக்கான லெசனை லேர்ன் பண்ணாட்டி நம்ம முழுமையா வந்து கத்துக்காட்டி என்ன ஆகும்னா அப்போதைக்கு அந்த நோய் சரியாகும், திரும்பி அந்த நோய் வரும். இப்போ ஒருத்தர் வந்து ஆஹ், எனக்கு ஒருத்தரை பார்த்தாலே கோபம் எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம வந்து மருந்து கொடுக்குறோம். மருந்து கொடுத்தோன்னே அவர் பார்க்கும்போது கோபம் எரிச்சல் வந்து வராமல் போயிடுது. ஸோ அப்படி வராமல் போகும்போது என்ன ஆகும்னா இது வந்து தீர்வா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது தீர்வு இல்லை. என்னைக்கு அந்த பர்சனே உணர்ந்து ஓ நம்ம எல்லாமே வந்து ஒரே சக்தி தான், எல்லாமே வந்து ஒரே சோர்ஸ்ல இருக்கும், நமக்கு ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த பர்சன் வந்திருக்காங்க, அந்த லெசனை நம்ம லேர்ன் பண்ணிப்போம். நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி அந்த பர்சனை பார்க்கும்போது என்னைக்கு நமக்கு கோவம் வராமல் இருக்கோ அன்னைக்கு தான் உண்மையில நம்ம லெசன் லேர்ன் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்போதான் நமக்கு நம்ம உடம்புல இருக்க நோய் முழுமையா நமக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து பேங்க் சொல்லித்தர ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது எப்போ நமக்கோ இல்லை நாம மற்றவங்களுக்கோ ஒரு தவறான விஷயங்கள் செய்யறோமோ அப்போ இந்த சோர்ஸே வந்து நம்மளை சரி பண்ணுது. இப்போ நம்ம நினைச்சிருக்கோம் இந்த உடம்பு சரி பண்ணுது, நம்ம மனசு சரி பண்ணுது, இல்லை இல்லை இந்த சோர்ஸ் ஆஃப் பீயிங்கே வந்து நம்மளை சரி பண்ணுது. அதுதான் வந்து நமக்கு லெசன்ஸை கொடுக்குது. லெசன்ஸை கொடுத்து நம்ம லேர்ன் பண்ண வைக்குது. இது எவ்வளோ ஒரு அற்புதமான கான்செப்ட் பாருங்களேன். நம்ம இதன் வரையும் உடம்பு சரி பண்ணுது மனசு சரி பண்ணுதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த இறைசக்தியே நமக்கு வந்து ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்து நம்ம சரி பண்ண வைக்குது. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்க உயிராற்றல் இருக்கு இல்லைங்களா? உயிராற்றல் வந்து எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஆஹ், அதிகமாகி அந்த உடல் நோய் குணமாகும் அப்படின்னா இந்த சோர்ஸோட கனெக்டா இருக்கும் போதுதான். இந்த சோர்ஸோட எப்போ அவங்க கனெக்ட் ஆவாங்கன்னா எப்போ ஒரு மனிதர் இந்த மாதிரி தன்னை வருத்திக்காம இல்லை பிறரை வருத்தாம இருக்காங்களோ அப்போ அந்த மனிதர் சோர்ஸோட கனெக்ட்ல இருப்பார். இறைத்தன்மையில இருக்க முடியும். நீங்க நல்லா பாருங்க, நம்மளை வருத்திக்கும் போதோ இல்லை மற்றவங்களை வருத்தும் போதோ இந்த இறைத்தன்மை நம்மள இருக்கவே முடியாது. அப்படி இறைத்தன்மையில் இருக்கும்போது அப்படி செய்யவே முடியாது. நம்மளையோ இல்லை மற்றவங்களையோ வருத்தவே முடியாது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம என்ன லெசன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு எந்த நோய் வந்தாலும் சரிதான், அதோட ரூட் காசை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா நாம இது எதனால இந்த நோய் வந்திருக்கு, முதல்ல நாம நம்மளை வருத்திக்கிட்டோமா அப்படின்றது செல்ஃபா நம்மளை வந்து வருத்திக்கிட்டோமா நம்ம பார்க்கணும், இல்லை நாம மற்றவங்களுக்கு ஏதாவது துன்பம் செஞ்சிருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். இதை ஒன்று எடுத்து எந்த டைம் எந்த ஒரு சினாரியோல இல்லை எந்த காலகட்டத்துல எந்த எந்த மாதிரியான நம்ம வருத்திக்கிட்டோம் இல்லை நான் இந்த மாதிரியான துன்பம் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சு நீங்க உட்காந்து உங்களோட ஒரு அகத்தாய்வு மாதிரி பண்றீங்க, அது மாதிரி பண்ணி அதை கண்டுபிடிச்சு ஓகே அதுக்கான லெசன் என்ன அப்படின்றத நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மருந்தே இல்லாமல் உங்கள் நோய் குணமாகும். இதுதான் வந்து ஆன்மீக ரீதியா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் எஃபர்ட் மூலியமா ஒரு டிசீஸை வந்து சரி பண்றது. ஓகே, இது எப்படி நடக்குது
எப்படி நடக்குது, எப்படி இந்த மருந்தே இல்லாம உடம்பு குணமாகுது அப்படின்னா, ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு போடுங்க. இல்ல கிளாரிஃபிகேஷன் வேணா இல்ல நோன் போடுங்க. சாட்ல எல்லாரும் இந்த கான்செப்ட் புரிஞ்சா எஸ்ன்னு போடுங்க. புரியல என்ன புரியல, எந்த கான்செப்ட் புரியல அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு. ஓகே, ஸோ கிளாரிஃபை கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு என்ன கொஸ்டின் கேட்குறீங்களா? நீங்க வந்து இப்போ லைவ்ல வந்து கேட்குறீங்களா? அம்மா, உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. வாழ்க வளமுடன். சரி. சீனிவாசன் ஐயா, கலைவாணி அம்மா, ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. தெரியாம பண்ணிருக்காங்களா? கலைவாணி அம்மா, ஐயா கேட்கறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க கரெக்டா அன்மியூட் கொடுத்துருக்கோம். என்னன்றத சொல்லுங்க. அப்படி நம்மளோட இன்டராக்ஷன் இருந்தாதான் நம்ம சப்ஜெக்டை கவனிக்கிறோம்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். சப்போர்ட் பண்ணுங்கம்மா. சீனிவாசன் ஐயா, ஓகே, வேற ரெடி. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க ஐயா? சாட்ல போட்டிருக்காங்க, பட் எனக்கு சாட்ல புரியல. அதனாலதான் கேட்டேன். நீட் சம் கிளாரிஃபிகேஷன் பொதுவா போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத நீங்க டவுட் அப்படியே கேட்டுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் போறது அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஓகே, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம் நம்ம. அதாவது எப்படி வந்து இந்த டிசீஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, எப்படி இந்த சோல் பாதிக்கப்படும் போது டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இன்கார்னேட்டட் சோல் இருப்பாங்க, இதுதான் நம்மளோட ஆத்மா. அது இங்க இருக்க ஜீவாத்மா. மேல இருக்க ஹையர் சோல் அப்படின்றது பரமாத்மா அப்படின்னு சொல்றோம், பிராணிக் ஹீலிங் கான்செப்ட்ல. இப்போ எப்பயுமே நம்ம வந்து இந்த ஹையர் சோலோட கனெக்டடா இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து உள் சக்தி நல்லா இருக்கும், நம்ம ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும், நம்ம இந்த இறை தொடர்புல இருப்போம், நம்ம லைஃப்ல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு என்னென்ன உடல் ரீதியா மன ரீதியா இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இன்கார்னேட்டட் சோல் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் ஹையர் சோல் அப்படின்றத மறந்துட்டு இங்க நடக்கிற அந்த வேர்ல்ட்லி திங்ஸ்னால அது வந்து கஷ்டப்படுறதோ, இல்லை ரொம்ப தன்னைத்தானே வருத்திக்கிறதோ, இல்லை மற்றதையோ வருத்தும் போது என்னன்னா இந்த தொடர்பு வந்து சின்னதாயிடும். இப்போ தலைக்கு மேலே தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த தொடர்பு வந்து ரொம்ப சின்னதாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது உங்க தொடர்பு வந்து தூண் மாதிரி இருக்கும். உங்க சகஸ்கர சக்கரத்துல இருந்து அந்த ஹையர் சொல்றது தூண் மாதிரி இருக்கும், இறை தூண் மாதிரி இருக்கும். அதே நீங்க வந்து உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்கும் போதோ இல்லை மற்றவங்களை நீங்க கஷ்டப்படுத்தும் போதோ என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இந்த சைஸுக்கு மாறிடும், ஒரு சின்ன கோடு மாதிரி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க யாருன்றதை நீங்க மறந்துடுவீங்க. ஹையர் சோல் அப்படின்றத நீங்க மறந்து இந்த வேர்ல்ட்லி திங்ஸ்குள்ள நீங்க இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இருக்கிற எமோஷன்ஸ் தான் வந்து உங்களை ரூல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கவலைகள், பயம், கோபம், மற்றவங்களை வந்து துன்பப்படுத்து, இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து உங்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வரும்போது ஓகே, இதெல்லாமே வந்து என்ன காரணம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு சொன்னேன், செல்ஃபா இல்லை அதர்ஸான்னு சொல்லி. அப்படி செல்ஃப் இல்லை அதர்ஸ் அப்படின்னு நீங்க ஏதோ கண்டுபிடிச்சு அதற்கான லெசனை லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹையர்ஸோட கனெக்ட் ஆயிடுவீங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கனெக்ஷன் வந்து இதாயிரும். நீங்க வந்து அந்த சோலோட
கனெக்ட் ஆயிருவீங்க. ஏன்னா எப்பயுமே இந்த ஹையர் சோல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயார் நிலையில இருக்கும். ஸோ அது அவங்க வந்து இந்த லெசனை லேர்ன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க எப்போ லெசனை லேர்ன் பண்ண தயாரா இருக்கீங்களோ அப்ப நமக்கான உதவி தானா வந்துடும். இப்போ நமக்கே லெசன் லேர்ன் பண்றதுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா கூட நம்ம தியானத்துல உட்காந்து எனக்கான லைஃப் லெசன் என்ன, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னு கேட்கும் போது சில ஆன்சர்ஸ் உங்களுக்கே வந்துருக்கும். அது எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னா அந்த ஹையர் சோல்ல இருந்து தான் வருது. ஸோ அப்படி கேட்டு அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கான நோய்கள் வந்து நம்ம உடலை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அது எந்த நீங்க மருத்துவம் எடுத்தாலும் சரிதான், அது நீங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மருந்து, இப்போ மலர் மருந்துல மருந்துகள் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றோம். இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த எமோஷனால அந்த பர்சன் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த எமோஷன் பேலன்ஸ் ஆயிடுது. அப்ப அந்த எமோஷன் பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, சோல் வந்து அதோட நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு போகுது. சோல் நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹையர் சோலோட கனெக்ட் ஆயிடுது. அப்படி ஆகும்போது உடம்புல ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது. எப்பெல்லாம் உங்க உடம்புல ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்க உங்க உயிராத்மாவோட தொடர்பு தான் இருப்பீங்க. எப்பெல்லாம் உங்க உடம்புல ஹீலிங் நடக்கலையோ அப்பெல்லாம் நீங்க உங்க உயிராத்மாவோட தொடர்புல இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதனாலதான் இந்த பேட்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஸ்ஹார்மோனி பிட்வீன் சோல் அண்ட் அவர் மைண்ட் இஸ் அ டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ஹையர் செல்ஃப் வந்து கரெக்ட் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் எடுக்குது. ஸோ அதுதான் நமக்கு வந்து டிசீஸா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அடுத்து போலாங்களா? ஓகே, புரிஞ்சதுன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. ஓகே. அது பேட்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிசீஸ் எல்லாமே வந்து நம்ம கண்ணில் பார்க்கறது, உடம்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, டயபெட்டிஸ், பிபி, பிசிக்கலா பார்க்குற எல்லா நோய்களுமே இட் இஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் தான். பிசிக்கல் பாடியில் பார்க்குறது எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ இதோட ஆரிஜின் என்ன இருக்கு, ரூட் எங்க இருக்கு அப்படின்னா, டிசீஸ் ஆரிஜினேட் above the physical plane near to the mental. ஸோ இந்த மென்டல் பிளேன் இருக்குல்ல, இந்த மென்டல் பிளேன் தான் நமக்கும் நம்ம சோலுக்கும் ஒரு டூல் மாதிரி. இப்போ இந்த ஆன்மா எப்படி வந்து பேசும், நம்ம மனம் மூலியமா தானே பேசுது. இந்த ஆன்மா எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும், நம்ம மனம் மூலியமாக தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. அப்போ இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில இருக்க ஒரு மீடியேட்டர் யாருன்னா மைண்டு. ஸோ இந்த மைண்டு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆன்மாவோட ஒரு சிந்தனையை வந்து பிரதிபலிக்குது. அப்போ ஒரு பர்சனுக்கு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உண்மையிலே நோய் வந்தது அதோட உடலுக்கா அதோட ஆன்மாக்கா? இப்போ நீங்க சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. உண்மையா நம்ம வந்து எதை சரி செய்யணும், ஒரு பர்சனோட உடலை சரி செய்யறதா, ஆன்மாவை சரி செய்யறதா? ஆன்மா. ஓகே. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே நமக்கு தெரியுது சோல் தான் நம்ம சரி பண்ணணும். அப்ப சோலை சரி பண்ணணும் அப்படின்னா, சோலுக்கான ஓகே, சோல் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, சோல் எப்போ வந்து ஹையர் சோலோட கனெக்ட் ஆகுதோ அப்பதான் நமக்கான டிசீஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஹையர் சோலோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த சோல் அதற்கான லெசனை லேர்ன் பண்ணணும்.
தான் என்ன கஷ்டத்துல இருக்கோ, இப்ப கஷ்டத்துல இருக்கும்போது என்ன கஷ்டத்துல இருக்கோ அதற்கான பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்மா டயர்ஸோட கரெக்ட் ஆயிடுது. அது இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியே வந்துடுது. ஓகே, இது வந்து நமக்கான ஒரு லைஃப் லெசன் அப்படின்றது. ஸோ இப்போ இதுல ஒரு முக்கியமான இன்னொரு கான்செப்ட், ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு முக்கியமா பார்க்கும்போது, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்னேன், ஒரு ஆன்மா தான் லைஃப்ல தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது, அந்த மாதிரியே தனக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம லைஃப்பை உருவாக்கிக்கும் போது அது ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்லைட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிதான் ஒரு ஆன்மா இங்க பிறக்கும் போது அதுக்கு வந்து இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இந்த என்லைட்மெண்ட் அடையிறது அப்படின்றது, அதை நோக்கி பல ஆண்டுகளா போயிட்டே இருக்கு, பல பிறப்புகளா அந்த என்லைட்மெண்ட் ப்ராசஸ் நோக்கி போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு முறை பிறக்கும் போதும் அதுக்கு ஒரு லைஃப் ஒர்க் அப்படின்றது கொடுக்கப்படும். இந்த ஆன்மா இங்க வந்து வேலை செய்யற லைஃப் ஒர்க் அப்படின்னு கொடுக்குது. இந்த லைஃப் ஒர்க்கை பண்ணும்போது அந்த ஆன்மா வேகமா என்லைட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள உள்ள போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைஃப் ஒர்க்கை ஒரு ஆன்மா பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஹாப்பியா இருக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்கும், அவரோட லைஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அது முன்னேறது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் அந்த முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச்சு. இப்போ இந்த ஆன்மா அதோட லைஃப் ஒர்க்கை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னதுக்கு அப்படியே எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். ஹாப்பினஸ் இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ நமக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு டவுட், செல்ஃப் டவுட் இருக்கும். நம்ம லைஃப்ல வந்து எதுக்காக வந்திருக்கோம், நம்ம வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ அந்த தேடல் மறையும்னா அந்த ஆன்மா தனக்கான லைஃப் ஒர்க்கு கண்டுபிடிச்சு அதுல டிராவல் பண்ணும்போது தான் அதோட பர்பஸ்லேயே அது வந்து வாழணும். அப்படி பர்பஸ்ல வாழும்போது அதுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும், அது முன்னேறதுக்கான நிறைய லெசன்ஸ் கிடைக்கும். அப்படி பண்ணும்போது தான் அந்த சோல் உண்மையான என்லைட்மெண்ட்குள்ள போகும். அதாவது நம்ம மெடிடேஷன் இது எல்லாமே வந்து எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து கண்டுபிடிக்கணும். இங்க வந்து நமக்கான வேலைகளை வந்து நம்ம யாருன்றதும் மறந்துட்டோம், இங்க வந்து கொஞ்ச நாளா மறந்தாச்சு. அப்போ இந்த மெடிடேஷன், இந்த கேரக்டர் பில்டிங், அகத்தாய்வுலாம் பண்ணி நம்ம உண்மையிலே எதுக்காக இங்க வந்திருக்கோம், நம்மளோட லைஃப் ஒர்க்கை நம்ம டிராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த என்லைட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அது வேகமா கொண்டு போகும் நம்ம. ஸோ அப்போ எப்போல்லாம் நம்ம லைஃப் ஒர்க்கை பண்ணலையோ அப்போல்லாம் நமக்கு வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும், ஹாப்பினஸ் இருக்காது, நம்ம உடம்பு நோய்வாய்ப்படும். ஏன்னா நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம லைஃப் ஒர்க்கு ஆப்போசிட்டான வேலையை செய்யும் போது நமக்கு டிசீஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வெறுமனே நம்ம டிசீஸ்னா வெறும் நோய்களை மட்டும் குணப்படுத்தாம அந்த பர்சன் என்ன லைஃப் ஒர்க்காக வந்திருக்காங்களோ அந்த லைஃப் ஒர்க்கு அவங்களுக்கு திரும்பி அவங்க வந்து அதில் ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பாடியில் ஹீலிங் நடக்கும், என்லைட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அது இல்லாமல் இந்த ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நினைச்சு பாருங்க, எல்லாருமே வந்து அவங்க லைஃப் ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியஸ்டான வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த உலகத்துல. எல்லாருமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருப்பாங்க. எல்லாருமே மகரிஷி சொன்ன மாதிரி ஒருவன் தனக்குள் இருக்கும் ஆற்றலை அறியும் போது அவன் தன்னை சுத்தி இருக்க 1000 பேருக்கு உதவ முடியும் அப்படின்னு மகரிஷியா சொன்னது. அது இன்னும் எனக்கு, நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன், அது இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம லைஃப் ஒர்க்ல இருக்கும்போது பல 1000 பேருக்கு நம்மளால உதவ முடியும். ஏன்னா அப்பதான் நம்மளோட பொட்டன்ஷியல், இன்னர் பொட்டன்ஷியல் வந்து வெளியே வரும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த சோலோட பொட்டன்ஷியல் எப்போ வெளியே வரும்னா நம்மளோட லைஃப் ஒர்க்ல இருக்கும்போது தான். அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து எப்பயுமே எனர்ஜெட்டிக்கா இருப்போம். இப்போ உங்க லைஃப் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும், அந்த எனர்ஜெட்டிக் இருக்கும். நம்ம வந்து சந்தோஷமா அந்த ஒர்க் பண்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுவே இது ஒர்க்குன்னு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாமே சொல்றோம். அப்போ இதுவே நம்ம லைஃப் ஒர்க்ல இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த அன்சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங், அப்புறம் செல்ஃப் டவுட், இது எல்லாமே வரும். இதெல்லாம் தான் பிறகு வந்து நமக்கு ஒரு நோயா உருவெடுக்கிறது. ஸோ அப்போ ஒரு பர்சன் கம்ப்ளீட்டா வந்து குணமடையணும் அப்படின்னா லைஃப் லெசனை லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி அந்த பர்சன் அந்த லைஃப் ஒர்க்ல அவங்க டிராவல் பண்ணணும், அந்த லைஃப் ஒர்க் கண்டுபிடிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்த பூமிகளை வந்து விட்டுட்டு போக முடியும். அவங்க கடமைகளை செஞ்சாலே அது ஒரு அவங்க வந்து இந்த பூமியில ஒரு முக்கியமான நபரா ஆயிடுவாங்க அவங்க. ஏன்னா
எல்லாருக்கும் அவங்களோட பொட்டன்ஷியல் நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஆன்மாவோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம அந்த வேலை செய்ய செய்ய அந்த லைஃப் ஒர்க்ல போக போதான் நமக்கே வெளிப்படும். இவ்வளோனா இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு நமக்கு அப்பதான் தெரியும். ஸோ அதனால இப்போ இருக்க நிலைமையை வச்சு நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க லைஃப் ஒர்க்ல நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்களோட உண்மையான பொட்டன்ஷியல் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே. வகுப்பு முடிஞ்சிருச்சுமா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுன்னா எஸ் அப்படின்னு போடுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கான்செப்ட் தெளிவா புரியுது. ஓகேங்க. அதாவது நம்ம லைஃப் வந்து நம்மளோட லைஃப் ஒர்க் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னோம்னா, நம்மளுக்குள்ள இறைவுணர்வு பெறணும் அப்படின்னோம்னா நம்ம முதல்ல அந்த ரீசன் லைஃப் லெசனை நம்ம கத்துக்கணும். லைஃப் ஒர்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கணும், வேல்யூபிளா இருக்கணும். அப்ப நம்ம வந்து நம்மளுக்குள்ள பொட்டன்ஷியல் நமக்கு வரும். அதாவது இத என்ன நீங்க சொல்றதுல ஒரு கான்செப்ட் இது கரெக்டாங்க ஐயா. அதாவது இப்போ நம்ம நகை, பணம், பொருள், புகழ் இந்த புலனின்பத்துல போகும்போது அதுல ஒரு சலிப்பு கொடுக்குது. அது திகட்டல் வருது. அதுவே நம்ம இப்போ நல்ல ஒரு நம்மளோட கடமையை செஞ்சு இப்போ நீங்க தான் இருக்கீங்க, நம்ம நிறைய பேருக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறோம், நம்மளால நிறைய பேர் நல்ல மாற்றம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்குள்ளேயே அந்த பொட்டென்ஷியல் வந்து growth, அது எனர்ஜெட்டிக் ஆகும்ல. அப்ப நம்ம இன்னும் நிறைய செய்யறதுக்கு ஆர்வம் கிடைக்கும். அதாவது பணத்தை நோக்கி போறது மட்டும் இல்ல வாழ்க்கை. இறைவன் நம்ம நல்லது நினைக்கும் போது இறைவனோட கனெக்ஷன் நமக்குள்ள வந்துருது இல்ல. நம்ம இப்போ ஒருத்தருக்கு நல்லது ஹெல்ப் பண்றோம் அப்படின்னோம்னா இறைவனோட கனெக்ஷன் நமக்குள்ள வந்துருது. அப்போ நம்மளுக்கு அந்த எனர்ஜியும் நமக்கு கிடைக்குது, நமக்கு ஒரு நிறைவு இருக்குது. அதுதான் நீங்க ஒரு உடல்ல நோய் ஆன்மாலன்னு கேட்டீங்கல்ல. இப்போ உடல்ல வந்து வெளியில தெரியுது, அது ஆரம்பிச்சிருக்கிறது முதல்ல உள்ளதானே ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல. அப்புறம் வெளியில வரும்போதுதான் ஆழமா தான் நம்ம உடல்ல. இப்போ சொல்லுங்க ஐயா. நீங்க இப்பதான் நான் உள்ளே வந்தேன், எனக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு முழுசா கவனிக்க முடியல. இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? சரிங்க ஐயா. ம். அதாவது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நம்ம வந்து லைஃபோட லெசனை கத்துக்கணும். நம்ம ம். நம்மளோட சோல் வந்து இறைவனோட என்ன அட்டாச்டு ஆயிருக்குது. அப்ப நம்ம லைஃப் ஒர்க் ம். வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கறத நம்ம உணர்ந்து நம்மளோட கடமை, ம். அதாவது நம்மளால எத்தனை பேர் பலன் பெறுறாங்க அப்படிங்கும்போது ம். எல்லாருமே ம். இறைவன் தானே. அப்ப நமக்குள்ள பொட்டென்ஷியல் அந்த எனர்ஜி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ கண்டிப்பா. சர்வீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த எனர்ஜி இருந்துட்டே இருக்கும், போர் இருக்காது. ம். இதுவே கண்டிப்பா நம்ம கண்டிப்பா. பகை, ஏதாவது என்ன சொல்றதுன்னா பணம், நகை, புகழ் இந்த இதுல மயங்கிட்டு ம். இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிக்கும் போது அந்த எனர்ஜியும் நமக்குள்ள அந்த லாக் ஆயிரும். இப்ப பிரபஞ்ச சக்தி வந்து அளப்பரியது, அது நமக்குள்ள நம்மளோட இணைந்தா நம்மளுக்குள்ள சக்தி எவ்வளவு கிடைக்கும் தானே. அப்ப இப்ப நீங்க ஹீலிங் ம். ப்ராசஸ் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தியை தானே நீங்க கொடுக்குறீங்க. அது வந்து அளப்பரியது, அதுக்கு கண்டிப்பா கணக்கே கிடையாது, எல்லை இல்லாதது. அப்போ அது கண்டிப்பா. இறைவன் வந்து நம்ம நல்லதை செய்யும் போது நம்ம நிறைய பேருக்கு நல்லது. இப்ப நாங்க தான் இருக்கிறோம், இப்ப எங்களுக்கு டீச்சிங் கொடுக்கறது, ம். எக்ஸசைஸ் நடத்துறது, தவம் கொடுக்கறது. இப்போ ம். மதனையா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ சர்வீஸ் பண்றாங்க. அந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது? இறைவனோட ஒத்து போற ஒரு இதை நம்ம செய்யும் போது, நம்ம லைஃபோட ஒர்க்கை பண்ணும்போது அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு ஃப்ளோ கண்டிப்பா. வந்துட்டே இருக்குது. அப்ப நம்ம பொட்டன்ஷியல் நமக்கு கூடிட்டு இருக்குது. அப்ப நம்ம லைஃப் ம். லெசன் கத்துக்கணும். அதாவது இப்ப பணத்துக்காக சம்பாதிக்கிறவங்க சனி ஞாயிறு லீவ்ல சந்தோஷமா இருப்பாங்க. திங்கட்கிழமை காலையில அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னா ரொம்ப டல்லா இருக்கும், மனசு சோர்ந்து இருக்கும். போகணுமே, சம்பளம் ம். வாங்கணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களோட பர்பஸ் ம். லைஃப் தெரிஞ்சு அவங்க அதை இன்ட்ரெஸ்டடா பண்ணும் போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு வராது. ம். இன்ட்ரெஸ்டடா அதை பண்ணுவாங்க, கண்டிப்பா. எனர்ஜியா இருப்பாங்க. ஆமா. ரெண்டாவது, இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஹீலிங் பண்றீங்க, ஒரு நல்லது பண்றீங்கும் போது நம்மளுக்கு குறைந்த வருமானம் வந்திருந்தா கூட அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும். அப்ப இறைவன் தானே நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம குட்டியா இருக்கிறோம், ம். அங்க இறைவன் நம்மளோட கனெக்ஷன். அதாவது நம்ம ஜீவகாந்தம், அங்க வான்காந்தம் லிங்க். ம். அங்கேயும் ம். ஆன்மா, அங்க பரமாத்மா, இங்க ஜீவாத்மா. அப்ப அந்த லிங்க் ஆமா. கரெக்டா இருக்கணும்னா நம்ம செய்யற செயல் வந்து நிறைய பேருக்கு ம். உபயோகமா கொடுக்குறோம். அது நமக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்ப என்ன இருக்கிறோம்னா எங்களுக்குள்ள என்ன ஏம் வரும்னா, நிறைய பேருக்கு இந்த வேதாத்திரி மகர்ஷியோட யோகா போகணும், இது தெரியாம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம அதுக்கு செய்யணும் ம். அப்படிங்கும் போது நம்ம குடும்ப கடமை செய்து அதை செய்தா கூட நம்மளுக்கு எனர்ஜி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இறைவன் நம்மளோட லிங்க் கண்டிப்பா. ஆகுறாரு. அதுவே நம்ம லஞ்சம் ம். வாங்குறோம், ஏமாத்துறோம், பணம் சம்பாதிக்கிறோம்,
அப்படிங்கும்போது அது இறைவனுக்கு தடைப்பட்ட ஒரு செயலை நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம மனசு இன்ட்ரெஸ்டடா இருக்காது. அது உடல்ல நோய், உள்ளத்துல கலங்கம், வாழ்க்கையில சிக்கல் தான் கொடுக்கும், வினைப்பதிவுகள் ஆகி. அப்ப நம்மளுக்கு லைஃப் போர் ஆகும். அது அப்படின்னு லைஃப் நம்ம லெசனை கத்துக்கணும். அதை கத்துக்கும் போது இந்த லைஃப் ஒர்க்கை நம்ம சரியா பண்ணணும். நம்ம பர்பஸ் ஒரு லைஃப் எதுக்கு நம்ம இந்த வந்திருக்கிறோம், எவ்வளவு காலம் நம்ம வாழ போறோம், நம்ம வாழ்ற காலத்துல எத்தனை பேர் உழைப்பு நம்ம வாங்கியிருக்கோம், எத்தனை பேருக்கு நம்ம நல்லது செய்ய போறோம், எல்லாருக்கிட்டையும் நல்ல அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது அந்த பொட்டென்ஷியல் நமக்குள்ள, இன்னர் பொட்டென்ஷியல் நமக்குள்ள க்ரோத் ஆயிட்டே இருக்கும். நம்ம டயர்டே ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நாங்க புரியுறோங்கய்யா. சரிதானுங்கய்யா? கண்டிப்பா. சரிம்மா, சரிம்மா. என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த லைஃப் ஒர்க் அப்படின்றது இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல்ல இருக்கோம். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கலாம், ஆர்ட்ல இருக்கலாம். இப்படி அவங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், அந்த இன்பார்ன் ஸ்கில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல இந்த வேலையை அவங்க சேர்த்து முடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதை அந்த ஆர்ட் பண்ணும் போது தான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அந்த ஏன்னா அந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சின்ன வயசுலேருந்தே சில குழந்தைங்களுக்கு அந்த இன்பார்ன் ஸ்கில் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலை செய்யும் போது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ரொம்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த குழந்தை இவ்வளோ டேலண்டா பண்ணுது அப்படின்னு. அப்போ அந்த ஃபீல்டில் அது ஏதோ ஒரு சாதிக்க வந்திருக்கு. அப்போ அதில் அது ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் அதோட லைஃப் ஒர்க்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையும் அடையும். ஓகே ஐயா. சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா? வாழ்கலமுடன் ஐயா. எனக்கும் இப்போ டவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க ஐயா. ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? ஐயா கரண்ட் கட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. ஸோ அது என்னன்னா, நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவல் லைன்ல, ஹீலிங் லைன்ல இருக்கோம். இதுல சர்வீஸ் பண்றோம். இப்போ இதை சர்வீஸ் தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு லைஃப் ஒர்க் பண்ணணும்னா சர்வீஸ் தான் பண்ணணும் இல்லை. ஒரு லைஃபுக்கும் அது வித்தியாசப்படும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஒரு சிலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருக்கலாம். அந்த ஒர்க்கை பண்ணும்போது அது ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேங்க ஐயா. அதாவது இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு தனித்தனி திறமையா இருக்கும். இப்ப விளையாட்டு வீரரை கொண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல விட முடியாது, ஒரு நடிக்கிறவரை கொண்டு பாட விட முடியாது. அப்ப அவங்களுக்குள்ள இன்னருக்குள்ள என்ன இருக்கு, என்ன திறமை இருக்குங்கிறத அவங்க உணர்ந்து அதை செயல்படும் போது அந்த ஆன்மாக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அவங்க அதுல உள்ள திறமைகளை அவங்க முழுவதுமா வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அது கண்டிப்பா அந்த ஃபீல்டுக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவாங்க, சாதிச்சுட்டு போவாங்க. சிறப்புங்க ஐயா, சிறப்பு சிறப்பு. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நீங்க ஃப்ளவர்னு கொடுத்தது என்னதுங்க ஐயா? சுய சிகிச்சை முறை ஃப்ளவர் இல்லம்மா, மலர் மருத்துவத்தில் இருக்க தத்துவம். சுய சிகிச்சை முறை இருக்கு, மலர் மருத்துவத்தில் இருக்க ஒரு தத்துவம் இது. இந்த ரெண்டு கான்செப்டுமே தத்துவம். இதை எப்படின்னா, இப்போ நோய் இருக்கவங்களும் சரி, நோய் இல்லாம இருக்கவங்களும் சரி, அன்றாட தன்னோட வாழ்க்கையில அகத்தாய்வு மாதிரி நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நோய் வரத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே இது ஓகே நம்ம பண்ணிருக்க தவிர இல்லை மற்றவங்களுக்கு நாம தவறு எடுத்திருக்கோமான்னு பார்த்து அதற்கான லைஃப் லெசனை லேர்ன் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய்கள் ஆரம்ப கட்டத்திலே சரி செய்யப்படும். ஏன்னா நம்ம அந்த நேச்சருக்கு ஆப்போசிட்டா போகலை, இந்த நேச்சரோட இப்ப இணைந்தே இருக்கும். இந்த என்ன எல்லா ஆன்மாவோட ஒத்து இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நோய் நமக்கு வராது. சரிங்க, டவுட்? கண்டிப்பாங்க கண்டிப்பா உங்களை வாழ்த்திட்டு நம்ம டவுட் இருக்கிறவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க இல்லையா? வாழ்க வளமுடன் ஐயா. நமக்கு ஒரு சிறப்பான ஒரு உரை, சுய சிகிச்சை முறை ஃப்ளவர். அதாவது இந்த மலர் மருத்துவத்திலையும் என்ன அதை பத்தி கான்செப்ட் அப்படிங்கிறது ஐயா சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்குள்ளேயும் இப்போ ஒருத்தர் அவருக்குன்னு ஒரு ஆசை, ஒரு பையனே இருக்கிறான்னா அவனுக்குன்னு அந்த ஆன்மா படைக்கப்பட்டு ஒரு ஆசை, அவனுக்குள்ள ஒரு திறமை உள்ளுணர்வாகவே இருந்திருக்கும். இப்ப அவங்க அம்மா அப்பா ஒரு அவங்களோட ஒரு அவங்களோட ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவன் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம். அப்ப அவன் எண்ணியது வேற, அவன் போறது வேற, போற செயல் வேற, அப்படி இருக்கும். அப்ப அந்த ஆன்மா இந்த ஆன்மாக்கு இந்த திறமை தான் இருக்குது, இந்த உடல் எடுத்து இந்த திறமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாடலோ, ஒரு நடிப்போ, எந்த விதமான ஒரு வீடு கட்டுறதோ, எந்த விதனாலும் அவங்களுக்கானதை அவங்க உள்ளுணர்ந்து ஆராய்ந்து அதுல அவங்க வரும்போது அந்த இன்னர் அந்த
பொட்டென்ஷியல் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா அவங்க விரும்பியதை செய்யறாங்க அப்படிங்கிற போது அந்த பொட்டென்ஷியல் அதிகரிக்கும், அந்த ஆத்மா நிறைவாகும், அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இது கிடைக்கும். அந்த லைஃப் ஒர்க், அந்த லெசனை முதல்ல கத்துக்கிட்டு அவங்க அந்த லைஃப் ஒர்க் பண்ணும்போது இன்னர் பொட்டென்ஷியல் அதிகமாகும். அவங்க அதை விரும்பி அந்த ஆன்மா செய்யும் போது அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப ஐயா வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இவ்வளவு சிறப்பாக சிந்தனை கொடுத்த ஷியாமையா அவர்களை அனைவரும் துரியத்திலிருந்து வாழ்த்தலாம். ஷியாமையா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா கொடுக்குற பதில் வந்து அனைவருக்குமே அது ஒரு திருப்தியா இருக்கும். அதனால கேள்விகள் எழுப்பும்போது தான் அதுக்கான பதிலும் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக சந்தேகம் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். இப்போ ஐயா அம்மாவுக்கு சொல்லிட்டு கேட்கிறேன். விஜயலட்சுமி அம்மா அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. இந்த வாழ்க ஒயிட் போர்டு வளமுடன். ஆஃப் பண்ணிருக்கேன். என்னங்கய்யா? இந்த ஒயிட் போர்டு ஒன்று வந்திருக்கு, அது ஆஃப் பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்கய்யா. ஆ. வாழ்க வளமுடன். அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க விஜயலட்சுமி அம்மா. ஐயா நீங்க ஒரு நோய் பத்தி சொன்னீங்கல்ல ஐயா, இப்ப உடல்ல தோன்றுறது, அது எனக்கு அது விளக்கம் வேணுங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உடல்ல இப்ப ஒரு நோய் சொன்னீங்கல்ல, இப்ப உடல்ல தோன்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அது ஆரம்பத்திலே தெரியும், அது எப்படி சரி பண்ணலாம்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல ஐயா, அது எப்படிங்க ஐயா? அத நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்க ஐயா? இப்போ ஒரு ஒரு பெரிய நோய் ஒண்ணு வருதுன்னா அது ஆரம்பத்துல ஒரு சின்ன இதா தானே ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அவங்க அது ஏன் அவங்களால உணர முடியல, ஏன் உணர முடியலங்க? அதுக்குதாம்மா இப்போ எப்படின்னா நம்ம வந்து இந்த ரெண்டு செல்ஃப் அண்ட் அதர்ஸ் இருக்குங்களா, அதாவது என்னன்னா ஒண்ணு இந்த நோய் வருதுன்னா நாம நமக்கு ஏதோ தவறு பண்ணியிருப்போம், இல்லை நாம மற்றவங்களுக்கு ஏதோ தவறு பண்ணியிருப்போம். இந்த என்ன தவறு பண்ணோம் அப்படின்றதுதான் நமக்கு தெரியாம போயிடுச்சு. கரெக்டுங்களா? அதனால வந்து அது பிசிக்கலா ஏதோ ஒரு மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு, இப்போ நாம எப்படி நமக்கு என்ன தவறு பண்ணோம் அப்படின்றது நம்ம மனதளவுல அப்படின்றது நம்ம எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்ம சஃபரிங்ஸ் இருக்கும் போது தான் அது தெரியுது இது என்ன பிரச்சனை. இப்போ எப்படின்னா ஒரு அருமையான வாக்கியம் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ மலர் மருத்துவத்துல இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு உடல் வலி இருக்கு, கை வலி இருக்கு, கால் வலி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம்னா மனசு என்ன என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவோம். அந்த உயிரே வெளிப்படுத்தும், நான் மனசுல வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, நான் என்னை வந்து இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டேன், இல்லை நான் வந்து மற்றவங்க மேல இப்படி வெறுப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களே, அதாவது அந்த உயிரே நாம என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்றத அதுவே தேர்ந்தெடுக்கு. அது கொடுக்குற அந்த விஷயங்கள் தான் நம்ம மருந்து தேர்ந்தெடுக்கவே வைக்குது. அதுக்கு ஒத்த மருந்து கொடுக்கும்போது சரியாயிடுது. இப்ப இந்த மருந்தை வந்து எப்படி அவங்க கரெக்டா அந்த எமோஷன் சொன்னாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இன்சிடென்ட் நம்ம மனசை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாதிப்படைந்த இன்சிடென்ட்டை அவங்களே சரி பண்ணிட்டா லெசனை லேர்ன் பண்ணி அவங்களே சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாதுதான் அவங்க நோக்கி வராங்க. அப்போ இது எப்போ மனசுல நம்ம தெரிஞ்சுன்னா எப்போல்லாம் உங்க மனசு அதிகமா பாதிப்படையும் பாருங்க. இப்போ நமக்கு அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் நம்ம தூங்கி எழுந்தா சரியா போயிடும். பட் ஏதோ ஒரு மன பாதிப்பு உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு 3 நாள் 1 வாரம் இருக்குன்னா அது கண்டிப்பா அது நோயா மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்பயே நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஒண்ணு அதுக்கான லெசனை லேர்ன் பண்ணி வெளியே வந்துருங்க, இல்லாட்டி லெசன் லேர்ன் பண்ண முடியலன்னா அதுக்கான சரியான மருத்துவம் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். அப்போ நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்க வேணும், அவசியமா இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு 3 நாள் 7 நாள் ஒரே பிரச்சனை மனசை பாதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளாலே கண்டுபிடிச்சிட முடியும், தொடர்ச்சியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சிறப்புங்க ஐயா, இப்ப புரியுதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம மனதுல வந்து ஒண்ணு நம்ம செய்யற தப்ப வந்து நம்மளே ரியலைஸ் பண்ணி நம்ம மாத்திக்கணும் என்னதுனால அப்படிங்கிறது.
அது 3 வாரம், ஆமா. ஒரு நாள் மேல நம்மளுக்கு 1 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே போனா அதுக்கான கவுன்சிலிங்ல போய் அவங்ககிட்ட போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கணும் கண்டிப்பா. அப்படின்றீங்க. அப்படின்னா அது பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்திலே சக்சஸ் நம்ம ஆகாது. சரி பண்ணலாம். ஆமா. ஆரம்பத்திலே சரி பண்ணலாம். இல்லைன்னா அது ம். அழுத்தம் அதிகமாக ஆக உடல்ல நோயாகி பெரிய நோயாகி அதுக்கப்புறம் நம்ம போய் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். ஆமாமா. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு நோய் வந்துருது. பிசிக்கலா ஒரு நோய் வந்துருச்சு. அதுக்கான காரணம் இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியுது, மனம் பாதிக்கப்பட்டனால நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. 10 வருஷமா அவங்க வந்து உடல் ரீதியா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த மனதுல பாதிக்கப்பட்டது அப்படியே இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 அப்ப அந்த மனம் முழுக்கவே வந்து ஒரு அன்ஹீல்ட் ஆயிருச்சு. நிறைய பாதிப்புகள் உண்டாயிருது. இப்போ இந்த ஒரு ஒரு வீட்ல ஒரு பர்சன் இந்த மாதிரி இருக்காங்கன்னா, அது நிச்சயமா அந்த 4 பேரையும் பாதிக்கும் அடுத்து. அப்ப அந்த 4 பேர் திரும்பி சமூகத்தோட தொடர்பு இருக்கும்போது, அந்த அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாரி அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பர்சன் இங்க முழுமையா குணமாகணும்னா, அந்த மனசு முதல்ல ஹீல்டா இருக்கணும். அப்போ அத முதல்ல சரி பண்ணிடணும் அந்த பர்சன். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்படி ஒரு கெட்டது அப்படி வெளிய போகுதோ, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாரி, நல்லதும் அப்படி பறஞ்சு பறந்து விரிஞ்சு வெளிய போக ஆரம்பிச்சுரும். அந்த குடும்பத்திலேருந்து, அந்த பர்சன்ட்டேருந்து. அத தான் நம்ம வந்து அ மாத்தணும் அப்படின்றது என்னோட ஒரு இது. ஏன்னா, எத்தன நாள் நம்ம வந்து உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். பட் மைண்ட் வந்து ஹீல்டா இருக்கும்போது, ஒரு நல்ல அதிர்வுகள வந்து நம்ம நல்ல சொற்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள வந்து வெளிய போக முடியும் அப்படின்றது என்னோட புரிதல். உண்மை உண்மைங்கய்யா. இப்ப மகரிஷி கூட தனி மனித அமைதி, ம். குடும்ப அமைதி, சுற்றம் அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி, அப்படிதான் அந்த உலகத்துக்கு போகும். அப்போ ஒரு தனி கண்டிப்பா. மனிதன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீட்ல ம். ஒருத்தர் பாசிட்டிவா இருந்தா அவரோட வாழ்த்து கொடுக்க கொடுக்க அந்த வீட்ல உள்ளவங்களுக்கும் அந்த வைப்ரேட் போய் மாறும். அதுவே அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகும்போது அது நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையுமே அந்த வீட்ல இருக்கிறவங்கள தாக்கும். அது அவங்க வெளியில போகும்போது சில பேர் வரும்போது நம்மள அறியாமலே அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் தோணும். சில பேர் கிட்ட ஒரு பாசிட்டிவ் தோணும். அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும். அந்த அலை அவங்களுக்குள்ள கண்டிப்பா. எண்ணங்கள், அவங்களோட எண்ணம், அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு அது தாக்கத்தை கொடுக்கும். அப்ப அவங்க மைண்டை விட நம்ம மைண்ட் வீக்கா இருந்தா அவங்க நம்மள அவங்களோடது நம்மளுக்கு தாக்கத்தை ம். கொடுத்துரும். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன் தான் இருந்து நம்ம அருட்காப்பை போட்டு பண்ணோம்னா அவங்க ஒரு நெகட்டிவா இருந்தா கூட அது நம்மள தாக்கம் கொடுக்காது. நம்ம அவங்கள வாழ்த்த ஆரம்பிச்சிருவோம். அப்படிதானங்கய்யா? கண்டிப்பா. இல்ல இதனால தான் என்ன பார்த்தோம்னா, நம்ம சொசைட்டி நம்ம சொல்றோம். அது அ ஒட்டுமொத்தமா நமக்கே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு ஒரு தீர்வா என்னன்னா, இப்போ மகரிஷியார் சொன்ன மாரி தனி மனித மாற்றம் வேண்டும். தனி மனிதன் வந்து ஒட்டுமொத்தமா சரியா இருந்தா அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினா தான் இது டோட்டலா மாற முடியும். அப்போ நம்ம இந்த மருத்துவ முறைகள் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசுல போயிட்டு நம்ம தேக்கம் இருக்க இருக்க, அந்த மனிதன் நினைச்சா கூட மாற முடியாது. ஏன்னா அவ்வளவு அழுக்குகள் உள்ள இருக்கும். பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் அந்த உயிர். அத நம்ம சரி பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் உண்மையான ஒரு ட்ரூவான ஹீலிங்குள்ள போயிருவாங்க. அந்த லெசன் லேர்ன் பண்ணும்போது. அதுதான் உண்மையான ஹீலிங்கும் கூட. என்னைக்கு அந்த மனிதர் நினைக்கிறாங்களோ, நம்ம மாறணும், நம்ம முன்னேத்திக்கணும்னு நினைக்கிறது தானே சரியான ஹீலிங்கா இருக்கு. கண்டிப்பா. இப்ப ம். நீங்க பண்றது மலர் மருத்துவமா இல்ல பிராணி ஹீலிங்கையா? நம்ம பார்க்கறது மலர் மருத்துவம் தான். ஓகேங்க, ஓகே. நன்றி ம். நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பு. அம்மா, நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாமா? அட்மிட் கொடுத்துருக்கேன் விஜயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி ஆ, அந்த வணக்கம். ஹையர் சோல்ல இருந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்ற விஷயம் இப்ப எங்களுக்குள்ளேயே அண்ணா ஒருத்தர் இருப்பாரு, அவர் சயின்டிஸ்டா இருக்காரு. சரிங்க. அவருக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ம். தியானம்னா என்னன்னு தெரியாது, யோகான்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா நாங்களே சொல்லுவோம், ஏன்னா எப்பனா சாப்பிட்றீங்க, எப்பனா தூங்குறீங்கன்னு கேட்போம். ஏன்னா ரொம்ப ம். மினிமம் லெவல் ஆஃப் ஃபுட்டு தான் அவர் எடுப்பாரு. கரெக்டா அளவா எடுப்பாரு. ஆனா அதே மாதிரி ஒரு ம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ம். இருக்காது தூக்கம். ஆனா அவர் ஃபீல்ட்ல அவர் ஹை டாப் லெவல். நீங்க சொன்ன மாதிரி அந்த ம். எனர்ஜி நீங்க அந்த அவரோட லைஃப் ஹையர் ஒர்க்கா சோர்ல ஃபாலோ பண்றாரு. கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் கர்ம யோகியாவே தான் இருக்காரு. அவருக்கு தியானத்தை பத்தி தெரியாது, மத்த அந்த ம். இதை பத்தியோ மத்த எந்த கருத்துக்களுமே தெரியாது. அவரை பொறுத்தளவு அவர் என்ன வேலை செய்யறாரோ அதுல அந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி 200% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க கொடுக்க அவருக்கு அந்த ஹையர் சோல்ல இருந்து நாங்களே சொல்லுவோம், எப்ப சாப்பிடுவீங்க எப்ப தூங்குவீங்க அப்படின்னே கேட்போம். அவ்வளோ டைமிங், ம். அவ்வளோ டெடிகேட்டடா இருப்பாரு. இப்ப நீங்க ம். சொல்றப்பதான் தெரியுது அந்த எனர்ஜி இது எனது ஒரு சர்க்கிள் மாதிரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆக கிரியேட் ஆக அதுக்கேற்ற மாதிரி உடம்பும் ஒத்துழைக்குது, மனசும் ஒத்துழைக்குது,
எந்த கண்டிப்பா சூழ்நிலையும் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதை அவர் கண்டுக்க மாட்டாரு. இருப்பாரு, அதுக்கான கண்டிப்பா சொல்யூஷன் வந்து சொல்லிட்டு அது என்னோட இதுல லெவல்ல இல்ல, அதை மட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படி நாசுக்கா ஒதுங்கிடுவாரு. அவ்வளவு இதா இருப்பாரு. அப்பதான் நீங்க சொல்ற அந்த ஹையர் அட்டாச்மெண்ட் அப்படியோட போறது அப்படின்றப்பதான் அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஃபுல்ஃபில்லா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றது, நம்ம பிள்ளைங்களை இது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே நீ இதை செலக்ட் பண்ணு அதை செலக்ட் பண்ணு இன்னவா ஆகணும் அன்னவா ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றது வேற ஒரு சுத்தி உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அடிக்ட் பண்ணி தான் பழக்கிடுறோமோ என்னவோ. அது எந்த வயசுல சொல்லுவோம்ல, ஒரு சிலருக்கு கேம்னா கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. அது எந்த வயசுல எப்படி கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளை சேனலைஸ் பண்ணி கொண்டு போறதுங்கய்யா? அது இப்ப தற்காலத்துல எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? ஓகே. ஏன்னா அதாவது என்ன இப்போ புறத்தாக்குதல் நிறைய லைஃப் இருக்கதானே செய்யுது. 8th இருந்தே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க, இதை செலெக்ஷன் பண்ணணும் அதை செலெக்ஷன் பண்ணணும். ஆனா சொல்றாங்க நிறைய பேர் படிச்சதுக்கும் அவங்க ஃபீல்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஒரு சிலர் ஹையரா போய் அந்த ஃபீல்டை விட்டே டோட்டலா வெளியே போய் ஆனா அதுல சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. கண்டிப்பா அதுலயே தான் இருப்பாங்க, இன்வால்மெண்ட்லயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யோகா தெரியாது, தியானம் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் அவங்க லெவல்ல அவங்க டாப்பா இருப்பாங்க. அவங்கள அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மாரலோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் எனர்ஜி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இத ஒவ்வொன்னா பார்த்தாதான் அந்த புரிதல் இருக்குதுங்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, அந்த சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து அவங்க லைஃப் ஒர்க்ல டிராவல் பண்றாங்க. அப்படி லைஃப் ஒர்க்ல டிராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, அவங்க பொட்டன்ஷியல் வந்து வெளியேறுது. எப்படி வருதுன்னா, ஹையர் சோல் வந்து கொடுக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனும் இந்த மாதிரி லைஃப் ஒர்க்ல டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப அமேசிங்கா இருக்கும். நிறைய புதுமையான விஷயங்களை நீங்க கொண்டு வந்துட முடியும். நிறைய ஒரு மாற்றங்களை இந்த பூமியில வந்து எடுத்துட்டு வந்துட முடியும். இப்போ அம்மா வந்து கேட்டாங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. அதாவது என்னன்னா குழந்தைகளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். குழந்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். எப்படின்னா இன்னைக்கான சூழ்நிலையில சொன்ன மாதிரி 8 மணி நேரம் ஸ்கூல் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஆக்சுவலா குழந்தைங்களோட இயல்பே வந்து ஒரு இடத்துல உட்கார்றதே கிடையாது. இப்போ நாம உட்காருவோமான்னு கேட்டா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டோம். நாம வந்து யாராவது பிடிச்சி ஒரு 8 மணி நேரம் அழுத்தி உட்கார வச்சா நாம மனநோயாளி ஆயிடுவோம். ஆனா குழந்தைங்க எப்படி உட்கார்ந்துருக்கு பாருங்க 8 மணி நேரம். ஆனா குழந்தையோட இயல்பே அது கிடையாது. அப்போ குழந்தைகளை நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ மே மாசம் லீவு இந்த மாதிரி லீவ் வரும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டீங்க அப்படின்னா அதுக்கான டேலண்ட் அதுவே கண்டுபிடிச்சிடும். இப்போ நாம வந்து நிறைய கண்டென்ட் யூடியூப்ல இருக்கு. ஆனா நாம ஒரு சில கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்பிரிச்சுவலா பார்க்குறோம், சில மெடிடேஷன் பார்க்குறோம், யோகா பார்க்குறோம், நல்ல கருத்துக்களை வந்து கேட்குறோம். சிலர் இலக்கியம் சார்ந்து கேட்பாங்க, சிலர் வந்து ஓவியம் சார்ந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நாமளே வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். முதல் விஷயம் அந்த கன்சியூம் எதில் பண்றாங்கன்னு பாருங்க. எந்த மாதிரி விஷயங்களை கன்சியூம் பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்ததா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கன்சியூம் பண்றாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்ட் இல்லை மியூசிக் மாதிரி கன்சியூம் பண்ணாங்கன்னா ஒரு கிளாஸ்ல போய் சேர்த்து விடுங்க. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண 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 என்ன ஆகும்னா குழந்தை வந்து ஒரு இதுல சைன் ஆகுது நல்லா தெரியும். இயல்பா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் அந்த ஃபீல்ட்ல. அதை நீங்க கண்டுபிடிச்சு அதை லைஃப் ஒர்க்கா அதுவே தன்னை மாத்திக்கும். அந்த ஃபீல்ட்ல போனால் அது சந்தோஷப்படும். அப்படி நீங்க கொடுத்தோம் அப்படின்னா ஆஹ், குழந்தை வந்து நல்ல ஷைன் ஆகும். இப்போ நான் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் எடுக்கிற சப்ஜெக்ட் நான் வந்து காலேஜில் படிக்கல. அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது, வேற தான் நான் படித்தேன். பட் இதை படிக்கும் போது தான் எனக்கு வந்து ஹாப்பியஸ்டா இருக்கு. அப்படின்னா இப்போ நம்ம என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எப்போ நம்ம லைஃப்ல ஓகே நம்ம லைஃப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும், ஒரு ஸ்பிரிச்சுவல் காலோ இல்லை நமக்குள்ள இருக்க ஒரு இன்னர் கால் வரும், அப்போ நம்ம டிராவல் பண்ணா கூட போதும் தான். அது ஒரே ஒரு இயல்பான படிப்பு படிச்சுட்டு நம்ம தேவையான எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்தோம்னா கூட ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு சோலுக்கும் மாறுபடும். எல்லாருக்கும் சின்ன வயசுலயே வந்துடாது. ஒரு சிலருக்கு 20 வயசுல வரும், 25 வயசுல வரும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சோல். அது வரையும் அதுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டே இருந்தோம்னா அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே சிறப்பான பண்ணலாமா? பதிலாங்க. இது வந்து எந்த ஏஜும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே கொடுக்கலாம். இப்போ சில குழந்தைங்கள்லாம் ஆர்ச்சரிக்கு போவோம். 3 வயசுல வந்து ஆர்ச்சரி கத்துக்க கொடுப்பாங்க. அதுங்க அந்த வில்லு சைஸ் தான் இருக்கும் இந்த குழந்தைங்க. அப்போ 3 வயசுல கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எய்ம், ஷூட் அப்படின்னா அதை ஷூட் பண்ணணும், கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணணும். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க அப்படி 3 வயசுல இவ்வளவு டெடிக்கேட்டட் டிசிப்ளினா இருக்காதுங்க, எய்ம் பண்ணி ஷூட் எல்லாம் பண்ணாது. பட் அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ அதுல அந்த நேச்சர் இருந்திருக்கு, அதனாலதான் அது சொல்ற கமாண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுது. அந்த மாதிரி அந்த இயல்போட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா
சின்ன வயசுல இருந்தே கூட ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, வேற யாருக்காவது இருக்காங்களா கொஸ்டின்ஸ்? வேற யாரும் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, முடிச்சுக்கலாம். சிறப்புங்க, சரி. சிறப்பு. மிக சிறப்புங்க ஐயா. ஐயா அவங்க மிக சிறப்பாக சிந்தனை வரையும் கொடுத்து கேள்விக்கும் பதிலும் சிறப்பாக அளித்து திருப்பியும் வாழ்த்தலாம். சாம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை எப்போதும் மாதிரி சித்தர்குழு 9 மணி, 11 மணி, மதியம் 2 மணி, 3 மணி நடைபெற இருக்கிறது. நாளைக்கு மாலை மதனையாவோட உரை 6:30 மணிக்கு மதனையாவோட உரை செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க நண்பர்கள் கலந்து ஆன்ம தீமை பெறுவோம். 21ஆம் தேதி யோகா தினத்திற்கு நமக்கு வேண்டிய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம தகவல் கொடுத்து இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நம்மளான தொண்டை சிறப்பாக செய்வோம். இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை அனைவரும் கலந்து ஆன்ம தீமை பெறுவோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? புஷ்பராணியம்மா வேதாத்திரி கவி அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோ வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடனம்மா. அம்மா அப்படியே உலக நல வேள்வி பாடிடுறேம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக
வேதாத்திரிக்கோலவன் உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த அம்மாவாசையிலும் கலந்து கொண்ட நிறை மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சமயம் இணைந்து ஆன்மத்தினை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.